நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா? நீங்க சொல்ல போறோம். சூப்பர், கையை கொடுங்க. நீங்க தான் ஆளு. ஓகே ஐயா, கரெக்டா சொல்லிட்டேன். இன்னும் ஒரே ஒரு வேர்ட் பெண்டிங் இருக்கு. யாராவது கேஸ் இருக்கா? யார் சொன்னாங்க? மேடம் சொன்னாங்க, நான் காது கேட்டேன். மேடம் கையில கொடுங்க. தேங்க்யூ. உங்களுக்காக ஒரு பரிசு வச்சுக்க. இது வந்து அந்த டிராகனோட முட்டை வச்சுக்க. ஓகே, ஸோ உங்களுக்காக நான் ஒரு பீட்டுமே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் பீட்டோட பார்ப்போம். அண்ட் இந்த சாங்கோட காப்பிரைட்ஸ் என்ன கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நான் சொல்லும்போது ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். ஓகே சாரி, பாருங்க ரிட்டர்ன் ஆஃப் தி. நீங்க என்ன சொல்லுவீங்க? டிராகன் மச்சி. ரிட்டர்ன் ஆஃப் தி. பின்னாடி உங்களுக்கு கேட்கலையா? சாப்பிடலையா? கைஸ் நம்ம பின்னாடி போயிட்டு வரேன். ஏன்னா இங்க இருந்து வரனால அவங்க நான் இக்னோர் பண்றேன்னு அவங்க என்ன இக்னோர் பண்றாங்க விட மாட்டேன். ஓகே கைஸ், ரெடி? ரிட்டர்ன் ஆஃப் தி. அந்த ஒரு இதுதான் அண்ணா எவ்வளவு தூரம் வர்றது அதே மாதிரி கமா. ரிட்டர்ன் ஆஃப் தி. வரல பேஸ் வாய்ஸ் கீழ இருந்து வரணும். ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் மச்சி. ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் மச்சி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. இவங்க வந்தா நீங்க வர மாட்டீங்க. அதானே? நான் வருவேன். ரெடி? எல்லாரையும் பார்ப்போம். கமா. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ஃப்ரெண்டர் ஒன்றா தூங்கிக்கிறீங்க. இப்போ எல்லாரும் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பசங்க. ஓகே கமா. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. சவுண்ட் பார்த்தா சவுண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடுல யார் நல்லா சவுண்ட் போறாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். தென் ஒன்லி அகைன் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைடுல ஃபோக்கஸ் பண்றோம் எனக்கு தெரியும். ரெடியா? இது ஏ டீம், அது பி டீம். ஏ டீமோட கேப்டன் சார், பி டீமோட கேப்டன் நம்ம சார். ஓகே சார், நீங்க அப்படியே எந்திரிச்சு நம்ம பசங்க எல்லாம் சொல்றேன் சார், நீங்களும் கொஞ்சம் அப்படியே. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், நம்ம டீம் நம்ம தான் சொல்லணும். கரெக்டா இல்லையா? ஓகே கைஸ், ரெடியா? நான் இந்த சைடு காமிச்சேன்னா நீங்க ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் வச்சு நீங்க சொல்லணும். ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன். ஐயா உங்களுக்காக பாத்தீங்களா இல்லையா? வேறதான் பண்றாரு, அதே வேவிங்ல பண்ணுங்க சார். எல்லாரும் வேற பண்ணுங்க பேசுங்க. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ஐயா ஒரு என்ன செய்ய பாத்தீங்களா இல்லையா? தனியா கேக்குதா இல்லையா? அதே சவுண்ட் வரும். ரெடியா? ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. மாஸ் பண்றாங்க. சரி, சாரி திருப்பி பண்ண போறீங்க. இங்க ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ஓகே, ரெண்டு பேர் கேட்டீங்களா? எல்லாரும் நீங்க இதை நல்லா பண்ணீங்களா? இன்னொரு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பழைய வித்தைகளை வச்சுருக்கேன். உங்க எல்லாரும் டிராகன் கிட்ட கொடுக்க போற மாதிரி இல்லை. ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. கைகள் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கோச்சிக்க மாட்டோம். ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ரிட்டர்ன் ஆஃப் தி. ஓகே, ஸோ இதே இந்த வார்த்தை தான் பாத்தீங்களா? அவங்க ஒரு 45 நிமிஷத்துல ETN போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. டிராகன் முட்டை வச்சுட்டு யூ கேன் கலெக்ட் தட் கிஃப்ட் ஃப்ரம் மீ. ஓகே, பத்திரமா இருக்கணும் டிராகன் முட்டைகள். ஓகேவா? இங்க அந்த கொஸ்டின்ஸ்
ஓகே, யார் 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 ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கு? என்னையா சொல்லலாம்? ஓகே, அந்த சைடு திரும்பாதீங்க. நீங்க சும்மா இருந்திருந்தாலே நான் அந்த சைடு போயிருப்பேன். அந்த சைடு திரும்ப மாட்டேன். ஒன்லி ஸ்மால் கொஸ்டின், வெரி ஈஸி. கம் ஆன், உங்களுக்காக ஒரே ஒரு சாங் இல்லை, ஐயோ மாட்டிக்க போறேன். ஒரே ஒரு கேள்வி. எந்திரிங்க அண்ணா. நம்ம தமிழ் கல்ச்சருக்காக தமிழர்களோட வீரத்தை தான் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டு? சூப்பர். ஆனா அது சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் பதில் சொன்னீர்கள், எனக்காக டான்ஸ் ஆனீங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ட்ராக் முட்டை. அந்த சைடு யார் பதில் சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு ட்ராக் முட்டை முன்னாடி கிடைச்சதா? கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அடகாத்தீங்கன்னா ட்ராகன் வரும். ஓகே ஓகே, நல்லா கோஆபரேட் பண்றீங்க. உங்களை வச்சு நான் நன்றி. ஓகே, வேற யாருக்காவது ட்ராகன் முட்டை வேணுமா? வேணும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ணா வந்த உடனே அண்ணா கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுவாங்க. நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்போம்? அண்ணா நீங்க காலைல என்ன சாப்பிட்டீங்க, ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் நீங்க கேட்கலாம். ஆனா இன்னும் நல்லா அண்ணாவோட கனெக்ட் பண்ற மாதிரி, ரெசனேட் பண்ற மாதிரி, கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற, நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுற கொஸ்டின்ஸை கொஞ்சம் கிளியரா கேட்டீங்க அப்படின்னா அண்ணா ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க இன்னைக்கு. உங்க எல்லாம் நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணா. அண்ணா, இட்ஸ் a great honor to have you here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாய்ஸே மாடுலேஷன்ல மாறிடுச்சு. ஸோ அண்ணா, அகைன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எப்படி இருக்கீங்க? ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? ஐயோ, உங்களுக்கு இருக்க வச்சிருக்கேன். இதாங்க, தேங்க்யூ. Before I start, எல்லாருக்கும் வணக்கம். And I sincerely apologize for the slight delay. ஏன்னா we landed in the morning, but நான் கிளம்புறப்ப நைட்டாக இருந்துச்சு. காலைல வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் அதுக்குள்ளே 24 hours போயிடுச்சுனாங்க. ஸோ இது என்ன டைமிங்னே புரியல. ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள திடீர்னு தூக்கம் வந்துச்சு. தூங்கலான்னு பார்த்தா டக்குன்னு எழுந்திரிச்சு இப்போ வெளியே போகணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து forgive me if I am sleep talking and sleepwalking because I haven't slept in 24 hours. ஸோ அதனால் வந்து but I'm charged up. Thank you for all the love. Thank you for the ஒரே ஒரு வாட்டி டக்குனு அண்ணா உட்காந்து ஒரே ஒரு வாட்டி 4 சார் போயிடுவோமா? ஜஸ்ட் 4. ஆனால் பவராக இருக்கும். இந்த மாதிரி சவுண்டை அண்ணா எங்கேயுமே கேட்கக்கூடாது. அண்ணா கனடாவை மறக்கவே கூடாது. என் வாய்ஸே போனாலும் பரவாயில்ல. போயிடுவோமா? ஓடி லாஸ்ட் டைம் அண்ணாங்க. ஓகே, Thank you so much for the love. Thank you, Anna. I will be pleased to welcome Go Blue Jays. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வந்தோடனே இதெல்லாம் கொஞ்சம் வந்து பேட் பால் தான். இப்போ இந்தியாவில் கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அதுவும் பேட் பால் தான். ஸோ ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குன்னு ஒரு ஃபீல்டில் வந்துட்டேன். சரி, நம்மளுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டொராண்டோ வந்திருக்கோம், சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி போட்டுட்டேன். கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சது, சரி யாரா பிளேயர் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் சொல்லுங்கள். யாருக்குமே தெரியல. என்னடா சொல்றீங்க அப்படின்னா, நாங்களே பேஸ்பால் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஷாக் கொடுத்துட்டாங்க கடைசியில் பார்த்தா. ஸோ 30 வருஷம் கழிச்சு வரனால 30 வயசுல இருக்கவங்களுக்குலாம் என்ன மேட்டர்னே தெரியல போல. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே ஈக்குவல் ஐடியாவில் தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து யாராக இருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து நீங்கள் பேஸ்பால் பார்க்க வாய்ப்பு இல்லைல்ல? ஆக்சுவலி இவங்களும் பார்க்க வாய்ப்பு இல்லை போல. இது ஒரு இந்த லாஸ்ட் வீக் இந்த ப்ளூ ஜேஸ் ஜெயிச்சனால எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ஓகே. ஏன்னா யாருக்குமே பிளேயர் பேர் கூட தெரியல. கேட்டு போதும்ல எல்லாரும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நோ பேஸ்பால் கொஸ்டின்ஸ். கைஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோ பேஸ்பால் கொஸ்டின்ஸ். ஓகே. அண்ட் அண்ணா ரொம்ப நன்றி. அண்ட் பார்க்கணும்னா ரொம்ப நன்றி அண்ணா நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு.
And thank you Master Productions and C Sharp Entertainment for bringing Aryana to Canada. And இது Master Productions fourth concert Canada. Guys, 4 concert, 4 பேர் actually நறு கொடுத்திருக்காங்க. So a big round of applause for Master Productions and C Sharp Entertainment. அது கூடவே டக்குனு எங்களோட அதர் ஸ்பான்சர்ஸ் அண்ட் அவங்களை பற்றி நான் டக்குனு பேசிடுறேன். நம்ம அதுக்குள்ள அண்ணா போயிடும். ஓகே, நம்ம டைம் கம்மியாக இருக்கு, நம்ம அதுக்கேற்ற பேசணும். ஓகே, ஸோ நம்ம ஹிப்ஹாப் ஆரியானா கான்செப்டோட இது கோ-பிரசன்ட் பை இஸ்ராஜ் வல்வி, எங்கள் சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் அக்ஷா வேவ்ஸ் அண்ட் அவர் அசோசியேட் பார்ட்னர் வர்ணன் அசோகன், மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அவர் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம். கையை தட்டலாம், தப்பு கிடையாது. நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ. அண்ட் அவர் சப்போர்ட்டிங் பார்ட்னர் துராம் கன்வென்ஷன் சென்டர், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார் அண்ட் லாவிஷ் டெக்கோ அண்ட் நம்மளோட நல்ல டேஸ்டியான ஃபுட் பார்ட்னர் சவுதர்ன் அரோமா ஆன் தி கோ. நீங்கள் ஆன் த வேல அப்படியே ஃபுட்டை வாங்கிட்டு போயிடலாம். அவங்களுக்கு ஒரு மழை கிடைக்கிறது. And again, thank you Aruna, thank you Bhargavana for bringing Aryana here. Okay, அண்ணா உங்ககிட்ட கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்டர். ஒன்றும் இல்லை, ஃபேன்ஸ்லாம் இங்கே இதே கேள்வி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேட்டேன். அப்போ எங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் உங்ககிட்ட பதில் கிடைக்கும் நம்பி இருக்கிறோம். நம்ம என்ன சாங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம் எனக்கு மட்டும் சொல்லுங்க. என்ன சாங்ல எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்? கான்செப்ட் நம்ம இன்னும் ஒரு கான்செப்ட் நான் தப்பு கிடையாது. சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். அதான் சும்மா ஐபிஎல் மாதிரி. ஏன்னா அது கிட்டத்தட்ட at the end of the concert, அதே கான்செப்ட் this has been happening all around the world for I think 15-16 concerts down now. We have only 3 more to go. So before we close this world tour, we've been touring for nearly 1.5 years. We closed this tour is for 1.5 years. So we've been visiting all the countries and we're the last leg. Final, we had 3 legs. So this is the third leg, last 3 concerts left. So after Canada, we have the final showdown at Malaysia and then homecoming in Chennai. So we closed the tour with that, and I don't think we are going to perform for another couple of years. So this tour was, இது வந்து ஆரம்பிக்கிறப்பவே we were the last ones to start get into the concert. எல்லாமே நடக்கிறப்ப கடைசியாக நாங்கள் ஆரம்பித்தோம். My contemporaries, they all started before. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் பண்ணிருந்தாங்க. But we waited because I came from the stage. I am not a movie star or teams. I came from the stage, not rapper. So now independent artists are start. So this is where we came from. So when we thought we'll return back to the stage, so it had to be written on the Dragon, and we thought we curate a show, we create a show that is very unique. So we had to train for the show because we don't take breaks. It's a 3-hour show, and I'm there for all the 3 hour, nearly 180 minutes. I'll be on stage, and it's just you and me. So that is what we wanted the concert to be. And the மாதிரி ஒரு ஷோனா we had to go under immense training and all that. So அதுக்காக ஒரு டைம் எடுத்து. So we started late, but luckily I think Maestro, this is our third one. And wherever we've gone, like we did Singapore and Sri Lanka, so wherever we went, it sold out. So எல்லா இடத்துலையுமே it has been, even till now, it has been like a ticking time bomb, and we feel very happy. We put some effort into it, and we wanted it to be in a specific way. So in the Return of the Dragon Machi World Tour, in the 15-16 concert, we've been doing it in every city. So we don't repeat the cities except for the showdown, which is again happening in Malaysia, because we were supposed to start there, but we had to do England and then go there. So we are finishing the showdown in Malaysia. So this is the same show, but you get to see this show only once, because we don't repeat this show. So that is how we wanted this whole concept to be. So எதுவுமே ரிவீல் பண்ணால் மேபி எக்ஸைட்மெண்ட் போயிடும்.
மேபி இந்த கான்செப்டை வேற ஏதாவது ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா கனடாக்கு லைட்டாக ஃபைன் டியூன் ஃபியூ இது. திஸ் இஸ் நாட் யுவர் டிபிக்கல் மியூசிக் டைரக்டர் கான்செப்ட் அண்ட் திஸ் இஸ் நாட் நீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஃபுல் வைப்பில் இருக்கும். இதுதான் கான்செப்டோட எனர்ஜி. ஸோ கீப் அன் எம்டி மைண்ட், பட் பிஃபோர் டு கம் டு த கான்செப்ட் மேக் ஷுர் யூ ஆர் நைஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வேறு வந்துடுங்க, பிகாஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் டான்சிங், ஜம்பிங் அண்ட் ஐ திங்க் வென் வி ஸ்டார்டட் வி வர் லைக் 90% ஸ்டாண்டிங் அண்ட் 10% சிட்டிங். அதுவும் சென்னையில் வந்து நாங்கள் இது ஒத்துக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா அந்த ஒரு ரவுண்டாக டேபிள் போட்டு அப்படி ஒரு கான்சர்ட் சீன் இருந்துச்சு ஒரு டைமில். ஸோ வந்துட்டு எங்களோட கான்சர்ட் சீன் வந்து சென்னையிலலாம் வந்து உட்கார்றதுக்கு எதுக்குங்க உட்காரணும் கான்சர்ட்டில் வந்து அப்படிங்கிறப்ப அது புதுசாக இருந்துச்சு. பட் நவ் சின்ஸ் திஸ் பேட்டர்ன் இஸ் டெஸ்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ ஸ்ரீலங்காலலாம் பண்ணுறப்ப சரி ஒரு 5-6 பேர் யாராவது ஒரு வேளை கொஞ்சம் வயசானவங்க வந்தால் உட்காருவாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் அந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டை பேச்சுக்காக போட்டோம். ஸோ தட் இஸ் ஆல் திஸ் பீன் ஹேப்பனிங். ஸோ ஐ டோன்ட் திங்க் வில் பி sitting or relaxing for the 3 hours, because it's going to be fully packed for all the 3 hours. So make sure you hydrate yourself, nalla thanni kudichittu healthy full ready ஆகி வந்துருங்க கான்சர்ட்டுக்கு. because I'm not stopping. I don't want you to stop there either. So I'm very excited and வந்ததுலேருந்தே வந்து the energy is being very different. ஒரு சிட்டிக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு கட் ஃபீலிங் என்ன தோணுதுன்னா திஸ் மைட் பி ஒன் அமேசிங் கான்சர்ட் அப்படின்னு ஈச் சிட்டி நம்ம உலகம் பூரா போகிறோம், தமிழர்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தமிழர்கள் ஒரு எனர்ஜி இருக்கும். அது மாதிரி டொராண்டோவில் பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏதோ ஒரு கட் ஃபீலிங் தான். ஸோ நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல, பட் hopefully after the show, maybe at the end of the concert on stage, let me tell you what I felt, not here right now. So I'll see you all at the concert. ஏன்னா நாங்களே சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ I'll keep the things about the concert very confidential so that I don't spoil the surprises. சும்மா ஒரு பேஜ் ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க என்ன முன்னாடியே சொல்லுங்கள். நம்ம கேள்வி கேட்போம், பதில் என்ன வேணாலும் கேள்வி. வெல்கம் டு வாஸ். ஆனால் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது என் உரிமை. ஸோ நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், நான் என்ன வேணால் செய்யலாம். அந்த கேள்வி உங்ககிட்ட பத்திரமா வாங்கி வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக. ஆனால் ஒரு முக்கியமான பர்சன் நான் இங்கே மென்ஷன் பண்ண விட்டுட்டேன், பட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு பர்சன், த மேன் பிஹைண்ட் த டிராகன். ஆதியண்ணா பின்னாடி ஆதியண்ணாக்கு ஒரு நிழல் இருக்கு. அது ஒருத்தர் தான் ஜீவாண்ணா. ஸோ ஜீவாண்ணா அதான் ஜீவா. அவர் யார் ஜீவானே கண்டு ரொம்ப நேரமாக மக்கள் ஆயிடுச்சு. ஐயா மக்கள் தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே ஜீவா. ஸோ இது 2 பேர் இல்லை, ஒரே ஆள். ஓகே அண்ட் தேங்க்யூண்ணா. அண்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பாரிஸ் மலேசியாவில் ஸ்பெஷல் ட்ராக், பாரிஸில் எக்ஸ்க்ளூசிவ் ரீமிக்ஸ் வந்து, யூகேல எம்சி சாய், பெங்களூரில் சந்தனாஷா, சிங்கப்பூரில் டிராகன் டான்ஸ், கனடாவுக்கு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ இது இருக்கு கண்டிப்பாக இருக்கு. கனடாக்கு ஸ்பாயில் பண்ணலாம், இப்போ சர்ப்ரைஸாக இருக்காது. பட் இது சொல்லிடுறேன், நாங்கள் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். பிகாஸ் ரொம்ப சரியாக இருக்குல்ல, பதறான். ஸோ அவன் பொதுவாக ஏறவே மாட்டான் ஸ்டேஜ் எல்லாமே. நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி இந்த கான்செப்டில் அட்லீஸ்ட் இப்போவாது, ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் இது படம் சினிமா கிடையாது, யார் வேணாலும். இது வந்து கான்செப்ட்ஸ் ஒன்லி people who love us and people who feel part of the family are going to come see us. And when you சொல்லி அவனை மண்டே கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ஷோக்கு மேலே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. இதை நான் கூப்பிட முடியாது, நான் கூப்பிட்டா பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருவோம்.
இனிமேல் நான் வரமாட்டேன் கான்சர்ட் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நைஸ் ஒன். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வச்சு ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக இருக்கும். We started as independent artists. Maybe we direct, we produce, we make music for movies, but at heart we're still independent artists. So அதனால வந்து that is why we started from the stage where we started. So when we started this whole concept ஒரு விஷயம் ரொம்ப எங்கேயுமே வந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்னா. ஸோ இப்போ 15-16 கான்சர்ட்ஸ் நடந்துருச்சு, கிட்டத்தட்ட இத்தனை கண்ட்ரிஸ் போயிட்டு வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் நிறைய விஷயம் மாறி இருந்தாலும் ஒரு விஷயம் மாறல. என்னன்னா இங்கேயும் அதே தான். We send a team before we come. We scout talents, local talents. And a concertல பாடுற, a concertல ஆடுற backup dancers, all the backup singers, everybody are local talents who are auditioned here. உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கிற டேலண்ட்டை எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ், என் ஸ்டேஜில் அவங்க பாடுறது. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து இந்த ஒரு ஊரில் வந்து வெயிட் பண்ணதே இல்லை. ஸோ ஈச் சிட்டி வி வெண்ட், வி ஸ்கவுட்டட் டேலண்ட்ஸ் ஃப்ரம் தட் சிட்டி. ஸோ உங்கள் டொரண்டோவில் வந்து உங்கள் கனடாவில் இருக்கிற பசங்க வந்து they will be dancing and singing with me. என்னோட கொரியோகிராஃபி டீம், என்னோட வோக்கல் டீம் வந்து they have already auditioned and they have been doing this for 1 week now. So I think that is a hint. So Hip Hop Tamila is an independent artist and Hip Hop Tamila supports independent artists. So that is the surprise. If you are from Toronto, that is the surprise. நன்றி. சூப்பர். You might feel இவர் தான் கேட்க போறாரா ஃபர்ஸ்ட்? இல்லை, அப்புறம் நான் வந்து மைக் கொடுக்க போகிறேன். ஹலோ, வணக்கம். நீங்க சொன்னீங்க ஈழத்தமிழ் ட்ரைட்டர் வந்து இது ஈழத்தமிழ். So let me know if it's hard for you to understand. இது இங்கிலீஷ். அதெல்லாம் வர மாட்டேங்க. எந்த தமிழ்னா என்ன, எல்லாம் தமிழ் தானே. சொல்ல போனால் இன்னும் கலப்படம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது தமிழ் தான். ஸோ அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஆர்டிஸ்ட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ஆசை? ஐயோ இல்லை தெரியல. உங்கள் ஊர் இப்போ யார் ரைட் நோ ஹூஸ் ஹேப்பனிங் ஹியர்? மேபி டொரண்டோன்னு சொன்னால் ட்ரேக் தானே. ஒரு நாள் ட்ரேக் கூட பாட்டு கண்டிப்பாக சொல்லிடு தெரியுமா? தெரியும். எந்த ஊர் தான் அவரு சொல்லிடலாம். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லி விடுங்க. இல்லை, I love to make songs with different people from different genres. Like I'm a rapper, so I love. இப்போ எங்கள் ஊர்லன்னா I love making songs with Tamil folk artists. I've also got 2 of them. One is சின்ன பொண்ணக்கா இருக்காங்க. One is so they will be there at the concert. So I love fusing hip hop with. Since we started out as producers, we love fusing hip hop with different genres. So எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தமிழ் ஃபோக் ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணுறது. ஸோ ஐ ஆல்ரெடி டன் ஃபியூ. we've done with ராஜஸ்தானி ஃபோக் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி ஐ லவ் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ இந்த ஊருக்கு ஏதாவது மேபி ஒரு ட்ரெடிஷ்னலான ஆர்ட் ஃபார்ம் இருந்தால் அவங்க கூட ஏதாவது இருக்கா? இந்த கனடாக்குன்னு ஏதாவது இப்போ தான் இன்ஃபர்மேஷன் மைக்கில் சொன்னாங்க. விதூஷணன் சுபவின் நம்மகிட்ட 2 பயங்கரமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு தெரியுமே, நான் பார்த்துருக்கோம் வீடியோவில். உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். உங்கள் பேர் சுப்பவீன் தானே? கரெக்டா? எனக்கு தெரியும் உங்களை. சூப்பர். அப்போ அவங்க நான் தான் சொல்லிட்டேன். ஐ லவ் கொலாபரேட்டிங் வித் லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு உங்கள் பாட்டெலாம் பார்த்துருக்கேன். எந்த பாட்டெலாம் உங்களுக்கு தானே? அந்த மயில் அது உங்கள் பாட்டா? Thank you bro, thanks for coming. Thank you. Thank you for coming. I love your songs. It's so nice to see you. The next week's surprise.
தேங்க்யூ. சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க. எப்படி? ஓகே. அடுத்து யார்? அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்போம். ஐயா அந்த சைடு அப்படியே அடுத்த வாட்டி இந்த சைடு வந்து போலீஸ் அந்த வேலை. Hello. Hi. Hi Anna, I'm from Kerala. I'm also an independent artist. என்னோட ரீல் வந்து ஃபேமஸாக தான் இல்லை. ஆனால் ஒரு வாட்டி அந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஸ்டோரி கூட போட்டேன். அப்போ என்னோட கொஸ்டின் சாரி நான் கொஞ்சம் டென்ஷன் எடுத்தேன். சார்ஜ் பிடிக்கிட்டு ஒரு நிமிஷம் நீ கேட்குற கேள்வி நானும் சார்ஜ் emotions saying that. So, as I mentioned before, I'm an independent artist now. It over 10 songs in Malayalam. So my question to you is, Anna, how did you manage your emotional stability when you were struggling? What made you calm and stay strong and focused to make more music? Friends. I have friends who would not give up on me, so I thought I should not give up on the music. So that is how it happened. And I still have the same friends who still back me up. நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா trust in that friendship, trust in the process, because you can't build anything alone. Big things, great things that have been built, the world have been built with even society is a group of people. So I'll have a group of people around you who will believe in your vision, who will support you no matter what. Because at the end of the journey, it does not even matter if you win or you lose. The beauty is not in the destination, it's in the journey, so it's in the process itself. So பயணம் தான் முக்கியம், போய் சேர்ற இடத்தை விட. ஸோ அதனால் மேக் ஷூர் யூ ஹேவிங் ஃபன் அலாங் த வே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதனால் வந்து ஹாவ் ஃபன். ஒரே ஒரு தடவை தான் வாழ முடியும். அதனால் வந்துட்டு அந்த ஒரு தடவை வாழ்கிறத ஜாலியாக வாழுங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க. இப்போ பயங்கரமாக ஏதோ பண்ணி ஒரு 60 வருஷம் கழிச்சு திரும்ப பார்த்துச்சா இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அதை திரும்ப பண்ண முடியாது. ஸோ என்னென்னலாம் தோணுதோ பண்ணி பார்த்துருங்க. ஸோ at the end of the day, even if it didn't work out, you'll be happy that okay நான் ட்ரை பண்ண நடக்கல அப்படின்னு. ஸோ நான் மேபி ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நானும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கும் தெரியாது. ஒருவேளை நடக்காட்டியும் நான் மேபி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ, நான் ஒரு என்ஜினியர், ஸோ அது ஒரு MBA பண்ணேன். ஸோ வேறு ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்லேயோ இருந்துட்டு ஐ வுட் ஸ்டில் பி மேக்கிங் மியூசிக். ஸோ அதனால் கீப் மேக்கிங் மியூசிக். இஃப் யூ கேன் டூ சம்திங் தட் யூ would do even if there is no money in it or anything, if you're that passionate about something, do not worry about it, keep doing it, because one day it's going to happen. And network backup இல்லாமல் வர்றதுக்கு வர எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒன்று அது ஸ்ட்ராங்காக எப்பவுமே இருக்கட்டும், நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை ஆல்வேஸ் ஹோப் ஃபார் we all will win someday. That is it. So I hope you win big, because winning பார்க்குறோம் பார்வையில் தான் இருக்குது. It's just the perspective. So it does not matter. உங்களுக்கு எது வெற்றின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதுதான் வெற்றி. ஸோ hope whatever you dream you achieve it. All the best to you. தேங்க்யூ. சொன்னதை கேட்க கட்டலாம் கலக்கிடுச்சு. பசிங்களா அப்படி இல்லைங்களா? நீங்கள் சொன்னதை கேட்டு நம்மளும் ஏதாவது பண்ணுவோம். சரி அண்ணா, அடுத்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து கைஸ் யார் கேள்விகளை கேட்குறீங்க? ரொம்ப நேரமாக கேட்டேன், அவங்க முடிச்சுருவோம். ஹாய் அண்ணா. ஹாய் ஹலோ. இங்கிலீஷில் கூட பேசலாம். நிறைய பேர் நீங்கள் தமிழ் தெரியாதோ நான் இங்கிலீஷில் ஃபோர்ஸ் பண்ணி பேசிக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. என்ன சொல்கிறேன்? ஃப்ரெஞ்ச் இல்லை ஜோக் சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஒரு புது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல உங்களை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருக்குல்ல. ஈவன்தோ டெடி மூமெண்ட் ஒரு ரீல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல டெடி மூமெண்ட் அவரோட நேம் கூட எனக்கு தெரியாது. ஈவன்தோ நீங்க அவரை அப்ரிஷியேட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க புது ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் த சேலஞ்ச்
சேலஞ்ச் இன் பிட்வீன் உங்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஏதாவது சேலஞ்சஸ் ஆர் லைக் எனிதிங்? புது ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போதா இட் இஸ் சேலஞ்சுன்னு எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. மேபி இப்போ தெரில, எனக்கு அது சேலஞ்சுன்னு நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. தெர் ஆர் நோ சேலஞ்சஸ். மேபி தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. புது ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஃப்ரம் இந்தியா அண்ட் தே ஃப்ரம் மேபி கனடா, வி வுட் ஹேவ் இந்த டிஃப்ரென்சஸ். அவ்வளோதான். நான் எப்படி பார்க்குறாங்கிறதோ அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் தட் இஸ் வாட் மேக்ஸ் த ப்ராசஸ் எக்ஸைட்டிங். அண்ட் சேலஞ்சிங்கிறத விட இட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் it is how you both sing. So that itself is a process by itself. So it's a beautiful thing. Challenges ne perusa irukadu because independent, there is no money in independent music. Super in ketta solluvar nenikiran. So adala vandu naangle many movies, okay, yeah, so we jumped into movies. If I had what independent music is today, இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட், ஸோ இது அன்றைக்கி இருந்திருந்தால் நான் சினிமாக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் ஐ வாண்டட் டு பி an independent artist. I wanted to make songs. I wanted to talk to people from the heart. So that is what I wanted to do. பட் அன்றைக்கி வந்து வழி இல்லை. ஸோ அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஒரு அப்போ இதை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அதுவும் ராப்னா என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஹிப்ஹாப்னா அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இவங்க சொல்லி டயர்ட் ஆகுது சொல்லி தான் பேரை ஹிப்ஹாப் தமிழா சொல்ல வேணும். என்னப்பா பண்ணுறீங்க இப்போ, எதிர பண்ணுறீங்க தமிழா, தமிழ் இப்போ அப்படி இது டயர்டாக இருந்துச்சுன்னா ஹிப்ஹாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக ஹிப்ஹாப் வந்து பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு இது இல்லை. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸாக நாங்கள் கொலாபரேட் பண்ணும்போது சேலஞ்சஸ் தாண்டி இட் இஸ் மோர், தெர் இஸ் ஸோ மச் ஹோப் இன் இட். There is so much of, if maybe we are working together in the future, but I don't get to see this much hope in, but again, you don't know what is going to happen, you don't know what is, maybe if you ask Subhaveen, if you ask Vidishan, அந்த ஒரு இது பாப்புலாரிட்டி ஒரு இது அந்த ஒரு இனிஷியல் மார்க் கிடைச்சோம்ல, அதுக்கப்புறம் அந்த த்ரில் போயிடும். ஸோ த பெஸ்ட் டேஸ் ஆர் வென் யூ ஹசல். ஸோ I love when I see young artists, I try to be in that space, I try to relive those memories. So those are the best moments when you work with people who have a dream and who have hope. So Anala, that makes you hopeful. So I love, that is why I love collaborating with a lot of new artists. So they make me feel inspired and stay positive. So that is the reason. இதெல்லாம் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே சிங்கப்பூர் வாஸ் வெரி எமோஷனல். நாங்கள் வந்து நடுவில் இறைவா பாடுறப்ப the whole stadium view, they were feeling it out, they were crying, and அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, பட் நான் எனக்கு சொல்ல விரும்பல. மேபி அது நடந்துச்சுன்னா நான் கான்செப்ட் முடிகிறப்ப சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக டாப் பண்ணிடுறாங்க. எமோஷனாகவும் இருக்கணும், டான்ஸாகவும் இருக்கணும், வைபாகவும் இருக்கணும். பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. லாஸ்ட்டாக நீங்கள் யூடியூப் இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ ஒன்ஸ் யூ சேட் 2025 அவங்களோட தமிழ் டாக்குமெண்டேஷனோட ஃபுல் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? செகண்ட் கொஸ்டின் வந்து டீப் ரூட்டடாக ஒரு வில்லேஜ் வாய்ஸ் ரெஸ்டாரண்ட் முத்தையா பண்ணுறது, அந்த மாதிரி டீப் ரூட்டடாக ஒரு வில்லேஜ் படத்தில் இப்போ அவங்க பார்க்க முடியும். திடீர்னு படம் நடிப்பேன், திடீர்னு டாக்குமெண்ட்ரி எடுப்பேன், திடீர்னு ஒரு வருஷம் வேர்ல்டு டூர் வந்துடுவேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாதப்போ படம்லாம் பண்ணாமல் இருந்தோம். திடீர்னு டக்கர் முடிஞ்சு திடீர்னு போராட்டம்லாம் பண்ணிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா என்ன பண்ணோம்னு எங்களுக்கே ஐடியா இல்லை. ஸோ ஐ ஹோப் ஒன்ஸ் மை டாக்டரேட். ஸோ ஐ என்ரோல்ட் ஃபார் PhD அண்ட் PhD. ஸோ 3 years காலேஜ் போயிட்டு கைட்லாம் அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணான்னு தெரியல. ஐ வாண்டட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்டட் டு ஃபினிஷ் மை PhD. ஸோ ஐ ஃபினிஷ்டு. அதே மாதிரி நவ் வி ஆர் டூயிங் திஸ் டாக்குமெண்ட்ரி வித் பண்ணிருக்கேன். உலகத்தில் நாகரீகம் ஆரம்பித்த காலத்தில் அயன் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு, அயன் ஏஜ் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அனடோலியாவில் தொடங்கி அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவ வச்சு, அதை இன்றைக்கி இருக்கிற டர்க்கியில் தொடங்கி அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவ வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அங்கே ஒரு ரிவர் வேலி சிவிலைசேஷன் இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணிருந்தாங்க. அந்த எக்ஸ்கவேஷனில் லாஸ்ட் இயர் they found out evidences of iron smelting, carbon nanotubes வச்சு
பல ஆயிரம் ஒரு சில ஆயிரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணி தேவ் கார்பன் டேட்டட் அண்ட் தேவ் காட் ஆல் தேர் ஆல்சோ இந்த ப்ராசஸ் ஆஃப் they அனௌன்ஸ் பண்ணார். இப்போ கூட ரீசெண்டாக தமிழ்நாடு சிஎம் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஹோல் 4 years, the last 4 years we had தமிழ்நாடு மூவ்மெண்ட் டாக்குமெண்ட் எப்படி இதை தோன்றுனாங்க, எங்கிருந்து என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத மொத்தமாக ஆவணப்படுத்தி இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கெலாம் அனுப்பலான்னு இருக்கோம் அந்த படத்தை. ஸோ பொருணை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். எப்படி உலகத்தில் இருப்பு தமிழர்களால் முதலில் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமான ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ தமிழ்ஸ் were the first ones to use iron. So the first iron civilization could be Tamil civilization ங்கிறது அந்த டாக்குமெண்ட்ரி. Now that they will not follow up பொருணைங்கிற டாக்குமெண்ட்ரி வந்துட்டு இருக்கு. ஸோ it's very nice to see you following all that. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. And that is the research part of the தமிழா. ஸோ கான்செப்ட் ஸ்பேஸில் வரும்போது பொதுவாக அதை பற்றி நாங்கள் பேசுறதில்ல, பட் நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா பேச்சு வாக்கில் நடுவில் சொன்னீங்க அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த படத்தோட டைட்டில் அரசன் போசலாம் எனக்கு தெரியும். இல்லை வாக்கில் ஆரம்பிக்கணும். சீக்கிரம் வெல்கம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா போய் கடை ஆரம்பிச்சிடுவோம். அப்போ பேர் வைக்கல அரசன் போசலாம் சொல்லி ஒரு மாதிரி சொல்லலாங்க. பட் உங்கள் வாயால் கேட்டால் எல்லாம் ரெடி, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. நான் நிறைய தேவசாரெலாம் ஒர்க் பண்ணி விட்டாரு. ஸோ அதனால் வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வேர்ல்டு டூர் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்போ வேர்ல்டு டூர், அதாவது கான்செர்ட் ஆரம்பிக்கிறப்ப அப்பா வேர்ல்டு கான்செர்ட் மாதிரி ஒரு வைபே இல்லை அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த படங்கிறனால எனக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜானோட முடிஞ்சது வேர்ல்டு டூர். கம்ப்ளீட் த ஹோல் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி வேர்ல்டு டூர் அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் த மூவி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சீக்வல் எடுத்து போகணும் பார்ப்போம். யாராவது ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறீங்களா? ஒரே ஒருத்தர். ஐயா இத்தனை பேர் இருக்குன்னா உங்களுக்காக நான் தான் அந்த கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் ஆல்ரெடி இந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு கேள்வி நானே கேட்டாவா சார்பா? அதேண்ணா ஒரு குட்டி ஃபேன் இருக்காரு. ஹலோ வணக்கம், என் பேரு கிருஷ்ணு. நீங்க பாடின பாட்டுலே எது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? உனக்கு என்ன பிடிக்கும் நான் பாடுறேன்? நீங்களாம் ரெடியாக இருக்கா? பாடுறது இல்லை, யார் கேட்க சொன்னா இந்த கேள்வி? யார் கேட்க சொன்னா இது உங்கள்கிட்ட? நீ எந்த கிளாஸ்? Third standard. எங்க படிக்கிற? Wesley Heights. வெஸ்லி ஹை ஹில்ஸ். ஓ, 3rd ஸ்டாண்டர்டா? சரி, என் பாட்டு என்ன தெரியும்? என் பாட்டு என்ன பாட்டு தெரியும் உனக்கு? Single பசங்க. யார் கூட வந்த? என்ன? யார் கூட வந்த? என் அப்பா கூட. அப்பா கூட தானா? உங்க அப்பாட்ட கேள்வி கரெக்டாக சொல்லுங்க. அம்மா இல்லை, அம்மா கூட வரலையா? இப்போ இன்னும் பெர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நினைக்கிறேன். சார் ஜிஷ்ணு, என்ன பாட்டு பாடணும் உனக்கு? என்ன பாட்டு பாடணும் உனக்கு? Single பசங்க. ஹே சிங்கிள் பசங்க கண்ணா பார்த்தா ஸ்டன்னா பார்த்தா சிங்கிள் பசங்க. அவங்க அப்பா வந்தா பீட்டாவோ சிங்கிள் பசங்க. ஆனா அப்புறமா ரிப்பீட்டாவோ சிங்கிள் பசங்க. ஒரு சின்ன கான்செப்ட் சாம்பிள் காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. இது சும்மா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வாரமா நான் தூங்கிட்டு இருக்கேன். உள்ள வெளில கண்ணு மட்டும் தான் முடிச்சிருக்கு. உள்ள ஆக்சுவலி ஸ்லீப்பிங். அங்கே அந்த ஃபுல்லாக ரெடியாக வந்துடுவேன். 2 நாள் ஃபுல்லாக தூங்கி பக்காவாக இருந்துச்சு, ரெடியாக வந்துடுவேன். அதே எனர்ஜியில் போய் ஃபுல்லாக தூங்கிட்டு நாங்கள் எப்படி வரணும் மட்டும் பாருங்க. ஃபுல் எனர்ஜி. சட்டை ஃபுல்லாக லூஸ் சட்டை தான். ஆடுற ஆட்டத்தில் கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். வேறு அப்படி ஆடுறோம். ஓகேண்ணா, டப்புன்னு ஒரு 2-3 கொஸ்டின் குயிக்காக வச்சிருக்கேன்.
பதில் சொல்லிக்கணும். நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தா என்ன சூப்பர் ஹீரோவா இருப்பீங்க? ஹிப் ஹாப் தமிழம் நினைச்சேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுன்னா ரசிச்சுக்கோ, இல்லைன்னா பாவம் தூக்கத்தில் வளர்க்குது குழந்தைங்களுக்கு. இவங்க வரிசையில் ஹிப்ஹாப் தமிழ் நான் அன்னைக்கே கேட்டுட்டேன். ஆனா அப்ப நம்ம ஜீவானா ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தா, நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ டூவா இருந்தா, ராபிட் ஃபயர் சூப்பர் ஹீரோ டூவோவா? லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்சர். அயர்மேன், சூப்பர்மேன், இந்த மாதிரி ஏதாவது ஆளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிப்போம். ஜீவா நீங்க ஒரே ஆக்சுவலாக பேட்மேன் வாங்கலாம், அவன் தான் பேட்மேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அவன் தான் பார்க்கவே முடியாது. தேங்க்யூ. இன்னொரு கேள்வி, இது நீங்க தமிழ் சொல்லுங்க. ஸ்டேஜ்ல லைவ் பர்ஃபார்மன்ஸ் அப்போ நீங்க திடீர்னு மியூசிக் போட, அண்ணா திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாட நீங்க ஆட ஒரே கல்ச்சரல் ஃபேமிலி இல்ல அப்படி ஒரு பாட்டை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் வச்சு நீ பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சூஸ் பண்ணா அது என்ன பாட்டா? ஆக்சுவலாக ஃபுல் கான்செப்டே அப்படி தான் இருக்கும். இல்லை அவங்க வாசிக்க பாட போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அது மொமெண்ட்டில் தான் இருக்கும். மொத்த கான்செப்ட் எனக்கு திடீர்னு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவோம், என்ன வேணா இருக்கலாம் அவங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆன் த மொமெண்ட் போகும். சிங்கப்பூரில் வந்து க்ரௌடு தான் கொண்டு போச்சு கான்செப்டை. ஸ்ரீலங்காலையும் அப்படி தான். க்ரௌட் ஆக்சுவலாக என்ன கூட கொண்டு போனாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால டிஃபென்ஸ். ஹலோ அடுத்து சரி, எனக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுப்பர்வீன் வந்து பாடணும் அந்த பாட்டு. சுபவின் ப்ரோ என்ன மட்டும் பாட சொல்றீங்களா? நான் ஃபேன் ரிக்வெஸ்ட் கேட்குறேன். எனக்கு பாடி காட்டுங்க. ஓகே இப்பயே பண்ணிடுவோமா? யாரு? நான் ரெடி. போயிட்டு கிளம்பிட்டேன். ஐயா இன்னொரு மைக் ஐயா 2 பேர் இருக்கீங்க, அதே மாதிரி தனியா? Yeah, please. If you don't come on stage, don't ever come. Welcome. Thank you for coming, both of you. I love your songs. Please, the stage is all yours. There we go. சரி You got violin? Maybe we can start something here. You guys ready? இப்போ தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி கான்செர்ட். Let's go guys! Hey, one more time. So hook all together. We'll go for the hook together. Ready? Okay. சொல்ல முடியாதுப்பா. இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போடுவாங்க, ட்ரெண்ட் ஆகும், திரும்ப பாட்டுக்கு தான் அவன் எதா நடக்கலாம். திடீர்னு பில்போர்டில் வரலாம், நாளைக்கு கிராமி கொடுக்கலாம். Why miss the opportunity? Are you ready? DJ!
இப்படிலாம் கேட்டா எப்படி? நான் என்ன பாட்டு பண்ணலாம்? டக்கரு டக்கரா? டெடிகேட் பண்ணுமா? பாடணும் அவ்வளவுதானே. நீங்க டெடிகேட்ல குழம்பிட்டேன் நான். நீங்க பாடுறதுனால எங்களுக்கு டெடிகேஷன் அப்படியா? ஓகே. பாட்டு சரி, அப்ப அவங்களுக்கு என்ன வேணுமோ மீண்டும் ஒரு முறை எங்க மீசை சம்பவம் மட்டும் பத்துறோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் கூலா இருக்கிற கோபத்தை எத்தாத கொள்ளாத கொடுக்காத எரிமொழ கொள்ளப்படி ரைசுக்கு முத்தாத பொறிகளை போல பொறிஞ்சு கருவி சரிஞ்சு எரிஞ்சு அடிப்படி இந்த இடுபிடி கிளம்பி இனிவிட்டு மடிகள் கம்மன் இருந்த என சிங்கி பார்த்த மோசம குடிக்க நீங்க தோண்டி பார்த்த இனிக்க அனுபவிப்பேன். இந்த பொடிக்க உங்களை செதறடிப்பேன். ரெடியா 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 முடிஞ்சா வந்து புர்ரா 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 திசை ஃபேன்ஸ் ஹலோ சாரி என் மனசு சாப்பிடலாம் அண்ணன் என் மனசை ரொம்பிக்கிட்டே இருக்காரு. இன்னும் 2 நாள் அவனுக்கு நீ சாப்பாடு போடுது. நீங்க பேசிட்டே இருக்கலாம், அதுவே சாப்பாடு தான் எனக்கு. அடுத்து அண்ணா உங்களுக்காக இன்னொரு, இப்படி நீங்க பாடுறீங்க, படம் எடுக்கிறீங்க, டைரக்ஷன் பண்ணுறீங்க, டைரக்ஷன் படம் தான் இது ஒரு நடிக்கிறீங்க, லிரிக்ஸ் எழுதுறீங்க, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எப்படி மேனேஜ் பண்றீங்க? திடீர்னு நீங்களே டைரக்ஷன் பண்ணணும், திடீர்னு நீங்களே நடிக்கணும். ஐயோ இப்போ டக்கு என்ன பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா, இல்லைன்னா டைரக்டா அப்படியே போயிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு இந்த கேள்விக்கு என்ன விட ஈஸியாக பதில். இப்போ உன் பேர் என்ன சொன்னேன்? ஜேடி. ஜேடி, உனக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு நீ மியூசிக் பண்ணலாம், நீ நடிக்கலாம், நீ டைரக்ட் பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு என்னென்னலாம் தோணுதோ நீ பண்ணலான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? அவ்வளோதான். இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து எனக்கு கனவு. ஸோ இதை கூப்பிட்டு பண்ணி அதை பண்ணுறதுக்கு காசு வர கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ்க் எனிபடி who is with a dream, who wants to make it. ஸோ அந்த இதில் வந்து இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது மேனேஜ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. எவ்ரிடே ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு கோ தேர் அண்ட் ஒர்க் பிகாஸ் எவ்ரிடே I feel like wow, one more day and still get to live the dream. So that is how it is for me. So அதனால வந்து நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதில்லை, மேனேஜ் பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை. இப்போ கூட கான்செப்ட் அப்படின்னா பயங்கர எக்ஸைட்டடாக இன்னும் ஸ்டில் ஹேவ் த சேம் பட்டர்ஃப்ளைஸ் when I started the first concert at London. அதே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. Different set of people, different city. I'm performing to a new crowd and I want to make sure they're going to have a good time. அதுதான் ஃபீல் ஆகுது. ஸோ I think I'm very excited because I'm getting to live this dream that when I was a small town, I'm not even from Chennai, I'm from Coimbatore. ஸோ அதனால் வந்து நான் சென்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்துச்சு. அங்கேருந்து நீ கனடா வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஸோ திஸ் இஸ் பேசிக்லி மீ லிவிங் வாட் எவர் இந்த சைல்ட்ஹுட் ஃபேண்டசிஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாழ்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது எனக்கு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் லவ் டூயிங் திஸ். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப ஆன்சர் ரொம்ப டீப்பான ஆன்சர். இப்போ தான் எனக்கு ஒரு அர்த்தம் வருது. ஃபேன்ஸ் 2 கொஸ்டின் கைஸ், 2 கொஸ்டின் யாரு? நான் தான் மைக். Because these are limited edition t-shirts. This is what I wear when I perform on stage. So I thought I'll have a limited edition to supply. Oh, it's nice. It's so nice that you're bringing it here. Okay. Yes. Hi Adina, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? முதல்ல இருந்து கை தூக்கி நிற்க நீங்க மட்டும் தான் ஒரு ஆள் கவனிச்சிருக்கீங்க. அவ்வளவு நேரமா கை தூக்கி நிற்கிறது. So Anna, my question is உங்க பேர் என்ன? DJ Spice. DJ Spice. Oh, you're a DJ. Yes, sir. Oh, make some noise for DJ Spice. So my question is, இப்போ நீங்க நிறைய படங்களுக்கு ஆல்பம் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. So till now நீங்க கம்போஸ் பண்ண எல்லா ஆல்பத்தையும் which one is your favorite and why? I don't think there is any favorite because எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவு
நல்ல நட்பு சுத்தி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்பை தரணும். ஒரு மேல மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். So I just love living this life. I'm so grateful that I get to live it. I don't think I have any favorite. This song is my favorite song. Everything I do is I love doing it, so I don't want to, tag it. But thank you, DJ Spice. You play? Oh, wow. Okay. Nice. So nice to see so many artists in here. Vidishan, Subhaveen. I didn't know you before, but now I know you. I will go check your page out, check your music out. Keep rocking. எவன்டா இது எதுனால அது இருக்கட்டும் என்னை பார்த்து தான் பண்ண போறாங்க அதான் அப்படிங்கிற பாவி மோபாயில் யாரோ ஒருத்தன் போட்டோ வருது யாரும் இவன் ஜீவான் வருது அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ நீங்க இல்லை நானே பார்க்க முடியாது அவங்க நல்ல கஷ்டம். ஒரே ஒரு கொஸ்டின் தானா, நீங்கள் வந்துட்டு எந்த தைரியத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை வந்தீங்கன்னு தெரியாது, அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் என்ன தைரியத்தில் சென்னையிலேருந்து கிளம்பி கனடா வந்திருக்கோன்னு தெரியாது. எனக்கும் சரி, இங்கே இருக்க நிறைய பேருக்கும் சரி, உங்களுக்குமே சரி, கிளம்பிடலாம் நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு வந்துட்டோம், நம்ம தகுதிக்கு மீறி இங்கே வந்துட்டோம்னு நிறைய வாட்டி தோணணும். அப்படி தோணும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி அது தோணிருக்க உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு தடவை தான் வாழ முடியும். ஸோ பண்ணி பார்த்துருவோமே, அதுக்கப்புறம் போய் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெயிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது நம்ம மைண்டு தான் சொல்லுது, நம்ம இதை பண்ணால் ஜெயிக்கிறோம், இதை பண்ணால் தோக்குறோம் அப்படிங்கிறது. ஜஸ்ட் லிவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அவ்வளோதான் வின்னு. இப்போ போனீங்கன்னா ஓகே, யூ டிசைடட் டு கோ பேக், ஸோ அதுவும் வின்னு தான். ஸோ அதனால வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ வின். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் ஐ யூஸ் டு லுக் அட் திங்ஸ். ஸோ அவ்வளோதான், ஒரு தடவை எல்லாம் பண்ணி பார்த்துருங்க, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆர் யூ ஹாப்பி? That is what matters. So if you are happy, then you are already winning. Thank you. அப்படியே டாக்டர் क्वेश्चन கேளுமா? Okay, AJ. Yeah, okay. Sir, iPad la challenge கேட்டாங்க. Oh, AJ, நான் நினைச்ச உங்க பேர் தான். Thank you. அது ஆதியன் ஜீவாவா? Oh, wow. So what is your name? Abhinaya. Thank you, Abhinaya. Thank you so much. Anybody else want to ask? Yes, please. Make music. Cut the noise, make music. So that is what in today's social media world, there is too much noise and very less music. So just make music. Whatever happens, let it happen. That's it. Yes. Coimbatore to Canada, wow. Oh, okay. Same page. Okay. Why she comes? Anybody else? Okay, Inga, please. Come here. So, I don't have a question. I have to say thank you because Jallikattu protest when I was in Sri Lanka, I didn't have any knowledge about it. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நீங்க எனக்கு அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஆதினா பொண்ணோட நாங்கெல்லாம் போய் அங்க இருக்கிற ஒரு கால் பேசுற பீச்ல நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஸ்ரீலங்கால. ஆமா. ஓ வாவ். ஓகே. Thank you so much, and we've been doing a lot of things. Dakar was emotional and it also had information. So after that we did comedy, so now we are coming out with Korunai. So we will keep doing all these things, and it is because of people like you, who give shout-outs to us whenever thank you for quoting this. We will keep doing a lot of things. Yes. ஓகே கைஸ், அண்ணா நீங்கள் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் எல்லாரும் சேர்ந்து. ஸோ எல்லாரும் கூட எடுக்கிறாங்க. ஆமாண்ணா. I would love to get pictures. உங்களுக்கு டைம் ஆகுது இல்லையா? அதான் மைக் அந்த திரும்ப பேட்டரி வச்சு உங்களுக்கு ரீஃபில் பண்ணுறது. உங்கள் பாசத்தில் இல்லை. சரி, ஓகே டக்குன்னு கேட்டுருவோம். And I
முடிஞ்ச அளவு sections and sections. அப்படியே மொத்தமா சரி ஓகே ஒன்று பண்ணலாம். Give me the phone. I'll run. I'll take pictures with each section and then somehow we all came here, so I think we'll all take the memory back to what's என்ன சொல்றீங்க கரெக்ட் தானே? So any question? Yes. I love wherever artists. I'm a fan of art. I'm a fan of artists. So anybody who makes art that connects with me, I'm a big fan. So yeah.